ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது நாளைய நாள் பார்த்திங்கன்னா அமாவாசைங்க. தமிழ் புத்தாண்டினுடைய கணக்கின்படி பார்த்தோம் அப்படின்னா விசுவாச வருடத்தினுடைய முதல் அமாவாசையாக வந்திருக்கக்கூடியது தான் நாளைய அமாவாசை. இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது கும்பராசினியர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்க இருக்குங்க. ஸோ என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்க இருக்குது, என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை எல்லாம் அவங்க பெற போகிறாங்க, ஏப்ரல் 28க்கு அப்புறமா நடக்கக்கூடிய மாற்றங்கள் அவங்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் பல்வேறு விதமான கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட பல கஷ்டங்களை இது நாள் வரைக்கும் பார்த்துட்டு தாங்க இருந்தீங்க. படாத பாடுபட்டு இப்போ தான் பெரும் மூச்சு விடவே ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே புதுமையானதாக இருக்குங்க. வாழ்க்கையில் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு வந்துடுச்சு. இனி நீங்கள் தான் ராஜா, கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு நேரமாக தாங்க இருக்குது. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய 28ஆம் தேதிக்கு அப்புறமா நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்றது கிடைக்கும். அதாவது உங்களுடைய சிந்தனையில் புதுமைகள் அப்படின்றது இருக்குங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா யோசனை சொல்லக்கூடியவர்களில் வல்லவர்களாக இருப்பாங்க. அவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் தான் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். குறிப்பாக ஐடி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பான வெற்றிகளானது காத்துட்ருக்குங்க. இது வரைக்கும் உங்களுடைய வேலையில் முன்னேற்றங்களே இல்லாமல் இருக்குது அப்படின்னா கூட கொஞ்சம் மட்டும் பொறுமையாக இருங்க. 28ஆம் தேதிக்கு அப்புறமா பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாம் இருக்குது. மேலும் இது நாள் வரைக்குமே பார்க்க முடியாமல் இருந்த பழைய நண்பர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. நிதி ரீதியாக கட்டாயமாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்குங்க. ஸோ நிறைய பணத்தை சேமிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை இந்த டைமில் இருந்து நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ உங்களால் அது முடியவும் செய்யும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எதிர்காலம் நமக்கு சிறப்பாக இருப்பதற்கு பணம் அப்படின்றது சேமிக்கணும். அந்த சேமிக்கக்கூடிய பழக்கத்தை எப்போலேருந்தே ஆரம்பிச்சுக்கோங்க. குரு மற்றும் சுக்கிரனுடைய ஆசையால் காதல் வாழ்க்கையும் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. ஸோ இந்த 2 கிரகங்களுமே உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறாங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு நிறைய விஷயங்களில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கணும். இல்லை பெரிய படிப்பு எதுவும் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு என்ட்ரன்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் தைரியமாக இருங்க. ஏன்னா இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கட்டாயமாக உங்களால் அதில் எல்லாம் வெற்றி பெற முடியும். நீங்கள் நினைத்த படிப்பை கண்டிப்பாக உங்களுக்கு படிக்கவும் வாய்ப்பு இருக்குது. கிரக அமைப்புகளில் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். ஸோ சனி பகவானுடைய நிலைகளால் மட்டுமே நீங்கள் அப்பப்போ பிரச்சனைகளை பார்க்க போகிறீங்க. அதாவது குறிப்பாக ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தான் நீங்கள் சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கும்பராசி நேயர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது நல்ல ஒரு கவனம் செலுத்துங்க. இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்களை பார்க்கறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். மேலும் அதிர்ஷ்டத்தை சூரிய பகவான் உங்களுக்கு பிரகாசிக்க செய்ய போகிறாருங்க. சூரியனுடைய சஞ்சாரம் உச்சமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டங்கள் அப்படின்றது கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். மக்கள்கிட்ட மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மற்றவர்களுக்கு உங்கள் மீது ஒரு மரியாதை வர ஆரம்பிக்கும். அப்படின்னா அது ஏன் என்ன அப்படின்ற காரணமே தெரியாமல் நடக்க போகுது. வியாபாரத்தில் நிச்சயமாக முன்னேற்றம் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன விஷயம் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னாலுமே கூட தாராளமாக இந்த டைமில் ஆரம்பிக்கலாம். நிறைய சர்ச்சைகளில் நீங்கள் சிக்கியிருக்கீங்க. பெரிய பிரச்சனைகள் நமக்கே தெரியாமல் நம்ம மீது விமர்சனங்கள் எல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இது எல்லாமே இப்போ விலக போகுதுங்க. ஸோ இது மாதிரியான சர்ச்சைகளில் இருந்து நீங்கள் விலக போகிறீங்க. ஒருவேளை இது போல் சூழ்நிலைகள் இந்த இடத்துல நிலவிட்டு இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து நீங்கள் விலகியே இருக்கிறதுக்கு பாருங்கள். அப்போ தான் அது உங்களுக்கு நல்லது. காதல் உறவுகளில் நல்ல ஒரு பிணைப்பு இருக்கும். ஸோ கணவன் மனைவியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய அன்புக்குரியவர்களாக இருக்கலாம். எல்லாருமே இந்த டைமில் நல்ல ஒரு அன்போடு பிணைப்போடு காணப்படுவீங்க. ஒரு சில கும்பராசி நேயர்களுக்கெல்லாம் திருமணம் அப்படின்றது நடக்காமலே இருந்திருக்குங்க.
பல நாட்களாக வந்து தடைப்பட்டுட்டு இருக்கும். நிறைய விஷயங்களில் நீங்கள் பாதிப்புகளை வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் இந்த டைமில் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா போதுங்க, கட்டாயமாக உங்களுக்கு திருமணமானது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ திருமணத்தில் தடை இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள்லாம் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதிக்கு அப்புறமா அதற்குரிய முயற்சிகளில் தாராளமாக வந்து இறங்கலாங்க. ஏன்னா ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய நேரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தை முழுமையாக வந்து பயன்படுத்தணும். ஸோ இந்த டைம் உங்களுக்கு ரொம்பவே நல்லபடியாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது இன்னுமே வந்து சிறப்பாக வந்து இருக்க போகுதுங்க. அதாவது இது மாதிரி நம்ம வாழ்க்கை நல்ல சிறப்பாக பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு கடினமான உழைப்பானது இருக்கணும். கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவர்களுடைய உழைப்பு ஒருபோதும் வீணாக போகாதுங்க. ஸோ கடினமான உழைப்புக்கு உரிய பலன்களை இந்த டைமில் கும்பராசி நேயர்கள் கட்டாயமாக வந்து பார்ப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இது வரைக்குமே உங்களுடைய உறவில் இருக்கக்கூடிய ஒரு கசப்பான தன்மைகளும் எல்லாம் மாறி அந்த ஒரு உறவுக்கு இனிமை சேர்க்கக்கூடிய ஒரு டைமிங்காக இந்த டைமிங் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஏப்ரல் 28க்கு அப்புறமா கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நல்ல நேரம் அப்படின்றது கிடைக்க போகுதுங்க. இந்த ஒரு நல்ல நேரத்திற்காக நீங்கள் பல நாட்களாக கூட காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நமக்கு எப்போ தான் நல்ல காலம் பிறக்கும், நம்மளுடைய பல பிரச்சனைகள் சரியாக போகணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கெல்லாம் இதோ உங்களுக்கான நல்ல நேரம் வந்துடுச்சிங்க. எல்லாமே வந்து சரியாக போகும். சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பாதிப்புகளை வந்து குறைப்பதற்கு கட்டாயமாக நீங்கள் அவருக்குரிய வழிபாடுகளை வந்து செய்து தான் ஆகணும். இந்த டைமில் மற்றபடி உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனைகளுமே வந்து இருக்க போகிறது கிடையாது. ஸோ சனீஸ்வர பகவானுக்காக நீங்கள் சனிக்கிழமைகளில் வழிபாடுகள் செய்கிறதும், தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவர் வழிபாடுகள் செய்கிறது, மேலும் நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறதும் தான தர்மங்கள் செய்கிறதும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். ஸோ இது மாதிரி சனீஸ்வர பகவானை வந்து சாந்தப்படுத்தக்கூடிய விஷயங்களை மட்டும் இந்த டைமில் மறக்காமல் வந்து செய்யுங்க. இவ்வளவு ஒரு நல்ல மாற்றங்களை தான் கும்பராசி நேயர்கள் வரக்கூடிய நாட்களில் வந்து அடைய இருக்கீங்க. ஸோ எப்போதுமே ஒரு கிரகம் நமக்கு நல்ல விஷயங்கள் செய்யுது அப்படின்னா மற்ற கிரகங்களும் நல்ல விஷயங்களை தான் செய்யணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. ஒவ்வொரு கிரகங்களுமே அவங்களுக்குரிய தனித்தன்மைகளோடு தான் வந்து இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய கிரக அமைப்புகள் நமக்கு எப்படி இருக்குது, நம்மளுடைய ஜாதகத்தில் தசா புத்திகள் எப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம மறக்காமல் வந்து செக் அவுட் பண்ணிக்கணுங்க. ஏன்னா இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். நம்மளுடைய நேரங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம முறைப்படி வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய விஷயங்களை செய்யும் பொழுது தான் அதனால் பலன்களும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே இருக்கும். ஒரு சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா தசா புத்திகள் நல்லா இல்லாமல் இருக்கும். அந்த சமயத்தில் இவங்களுடைய முயற்சிகளை வந்து போடும் பொழுது கிரக அமைப்புகளால் கூட எதுவுமே வந்து செய்ய முடியாது. அந்த கிரகங்கள் அதுக்குரிய வேலைகளை செய்தாலுமே கூட நல்ல பலன் அப்படின்றது கிடைக்காமலே போயிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கும்பராசி நேயர்கள் கரெக்டாக பார்த்து வந்து செயல்படுத்தணும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமாக இருக்கும். குடும்பத்தோட இது வரைக்குமே தங்களுடைய நேரத்தை செலவீடு செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கல அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் நேரத்தை செலவீடு செய்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க. ஸோ நல்ல ஒரு நேரத்தை நீங்கள் செலவீடு செய்வீங்க. ஒருவேளை வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதாவது வேலைக்கு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வுகள் கிடைக்கலாம், சம்பள உயர்வுகள் கிடைக்கலாங்க. இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காம வந்து கிடைக்க போகுது. ஏன்னா கிரக சூழ்நிலைகள் சரியாக இருக்கும் பொழுது எப்போ என்ன நடக்கும் அப்படின்றதே வந்து சொல்ல முடியாது. அது மாதிரி தான் இந்த டைமில் நல்ல ஒரு உயர்வுகளை வந்து கும்பராசினியர்கள் வந்து பார்க்க இருக்கீங்க. குறிப்பாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏப்ரல் 28க்கு அப்புறமா எல்லாமே வந்து நல்லபடியாகவே இருக்கும். உங்களால் அதை செய்யவும் முடியும். ஸோ இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் கும்பராசி நேயர்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு விதமான கிரக சூழ்நிலைகளுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க. குறிப்பாக எல்லா கிரக அமைப்புகளுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. சனீஸ்வர பகவானுக்கு உரிய சிறப்பு வழிபாடுகளை மட்டும் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து செய்துக்கோங்க. அதுவும் சனிக்கிழமைகளில் செய்கிறது இன்னுமே நல்லது தாங்க. ஸோ இது மாதிரியான எளிமையான பரிகாரங்களை செய்கிறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகள் வந்தது சரியாக போகும். கும்பராசி நேயர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் 28க்கு அப்புறமா அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலோட வந்து இணைந்திருங்க. மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வந்து ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.